அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கால் வந்தது. ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் பேவர் பிளாக்கில் ஃப்ளோர் கோட் அப்ளை பண்ணணுன்னு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க எங்களுக்கு கொடுத்த டைம் 2 டேஸ். அந்த 2 டேஸ்க்குள்ளே ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோன்னு கேட்டிருந்தாங்க. உடனே நாங்கள் அந்த இடத்துக்கு போய் எஸ்டிமேஷன்ஸ் எடுத்து கொட்டேஷன் கொடுத்து ஒர்க் அப்ரூவலும் வாங்கிட்டோம். இப்போ எங்களுக்கு இருக்க பெரிய டாஸ்க் என்னென்னா, நாங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஃப்ளோர் கோட் வந்து இந்த பேவர் பிளாக்ல இருந்து ரிமூவ் ஆகிடக்கூடாது, அதாவது உறிஞ்சி வந்துடக்கூடாது ரப்பர் மாதிரி, ப்ளஸ் குயிக் ட்ரையாகவும் இருக்கணும். அதுக்கு நாங்கள் குயின் பெயிண்ட்ஸ் கம்பெனியிலேருந்து அல்ட்ராஃபிக்ஸ் ஃப்ளோர் கோட் சூஸ் பண்ணியிருந்தோம். எங்கள் டீம் உடனே சைட்டுக்கு தேவையான 2 ஸ்ப்ரே கன், பெயிண்ட் ப்ரஷஸ், ஏர் ப்ளோவர், குயின் பெயிண்ட்ஸ் கம்பெனியிலேருந்து அல்ட்ராஃபிக்ஸ் கூல் கோட் எடுத்துகிட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் குளச்சலில் இருக்கிற சிஎஸ்சி சர்ச்சுக்கு போயிட்டாங்க. முதல்ல பேவர் பிளாக்கில் இருக்கிற டஸ்ட்டு செடி எல்லாத்தையும் அழகாக ரிமூவ் பண்ண பிறகு நம்ம குயின் பெயிண்ட்ஸ் அல்ட்ராஃபிக்ஸ் கூல் கோட் ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்ப்ரே கன்னில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. பெயிண்ட் ஃபுல்லான பிறகு ஸ்ப்ரே கன்னை வச்சு அந்த கண்டெய்னர் க்ளோஸ் பண்ணி பேவர் பிளாக்கில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் வந்து ஸ்ப்ரே கன்னை வச்சு பார்த்து பண்ணுறாங்க. அதாவது அந்த ஸ்ப்ரேயில் இருக்க பெயிண்ட்ஸ் வந்து துளியாக கிரானைட்டில் பற்றக்கூடாதுன்னு கார்ட்போர்டு வச்சு பிளாக் பண்ணி பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் அடிக்கும்போது இதில் கிளியராக தெரியுது, அதாவது எவ்வளோ கவரேஜ் கிடைக்குது, ஒரு கேப் விடாமல் எப்படி எங்கள் டீம் வந்து அழகாக அடிக்கிறாங்க. அண்ட் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்து பெயிண்ட் அடித்த பிறகு எப்படி இருக்குன்னு ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் ஸ்டேஜஸ் இதில் கிளியராக தெரியுது. இந்த சைட்டில் என்னென்னா வந்து 2 பேர் வந்து ஸ்ப்ரே கன் யூஸ் பண்ணி அடிச்சிட்ருக்காங்க, ஆப்போசிட்டில் சைடு. அப்படின்னா ஒர்க் ப்ராசஸ் கொஞ்சம் குயிக்காக முடியும். இங்கே என்னென்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரஷஸ் வச்சு அடிச்சிட்ருக்காங்க. அதாவது எதுக்குன்னா வந்து இப்போ ஒரு டபுள் கலர் வருது, ஸோ ரெண்டுமே படக்கூடாது. அப்போ ஸ்ப்ரே கன் வச்சு பாதி அடிச்சிடுவாங்க. பாதி அடிக்கும்போது என்ன ஆகும்னா ஸ்ப்ரேஸ், அந்த பெயிண்ட் ஸ்ப்ரேஸ்லாம் வந்து அந்த ரெட்டில் தெரிக்காது, கிரேயோட ஸ்ப்ரேஸ்லாம் வந்து தெரிக்காது. ஸோ மைன்யூட்டாக இந்த ப்ரஷஸ் வச்சு அழகாக எங்கள் டீம் வந்து கவர் பண்ணிடுறாங்க. ஆமாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பார்த்தோன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து கார்ட்போர்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது அந்த கிரானைட்டில் படக்கூடாதுங்க. இப்போ இந்த ஒயிட் கலர் வந்து கார்டனிங் ஏரியாவுக்கு விட்டுருப்பாங்க. அந்த ஏரியாவில் வந்து அந்த செவுத்தில் வந்து படக்கூடாதுன்னு கார்ட்போர்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பக்குவமாக. சைடு ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ண பிறகு வந்து அந்த சென்ட்ரல் அடிக்க ஆரம்பிப்பாங்க.
பார்த்தீங்கன்னா பாதி இடம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிட்டு அண்ட் சின்ன சின்ன அந்த டச்சப் மட்டும், அதாவது இது முன்னாடி சொன்னது மாதிரி 2 கலர் இருக்கும்போது அதில் சின்ன சின்ன டச்சப் மட்டும் ப்ரஷ் வச்சு அழகாக கொடுக்குறாங்க. இந்த சைடு பிளாக் கலர் க்ரே கொடுக்குறாங்க. ஸோ ஃபுல் ஸ்ப்ரே கன் வச்சு யூஸ் பண்ண பிறகும் பாதி முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த சின்ன சின்ன டச்சப் மட்டும் இதை மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 காம்பினேஷனில் வருது. ஒன்று பிளாக் அண்ட் இன்னொன்று க்ரே. அது க்ராஸாக வரும். இது ஒரு வேறு டைப் ஃபேவர். இதில் என்னென்னா எங்கள் டீம் ஏர் ப்ளோவர் வச்சு அழகாக இந்த சைடு கொஞ்சம் நிறைய மண் இருந்தது மாதிரி இருந்து ஏர் ப்ளோவர் வச்சு நல்லா ரிமூவ் பண்ணுறாங்க. ஒரு இடம் இல்லாமல் டஸ்ட்லாம் அழகாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ சின்ன சின்ன டஸ்டர்ஸ்லாம் இருந்துருச்சு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓரளவுக்கு அவங்க க்ரே கலர் ஃபில் பண்ணிட்டாங்க ஸ்ப்ரே கன்னை வச்சு. அண்டு சின்ன சின்ன ஏரியா அந்த பிளாக் கலருக்கு மட்டும் அவங்க ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அழகாக அந்த க்ரேயில் படாமல் ப்ரஷ் வச்சு பக்குவமாக அழகாக அடிக்கிறாங்க. அதில் உள்ள இருக்க பேட்டர்னும் கரெக்டாக பெயிண்ட் படுறது மாதிரி ஒழுங்காக பிடிச்சி அடிக்கிறாங்க. இதுதான் ஃபைனலாக அந்த ஃப்ரெண்டில் இருக்க ஏரியா நம்ம கவர் பண்ணுது. எல்லாம் பக்குவமாக கரெக்டாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டில் இருந்ததோட அழுக்கு பிடிச்ச அந்த பேவரோட இந்த ஃப்ளோர் கோட் அடித்தோன்னே டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டு கம்ப்ளீட்டாகவே சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. உங்களுக்கே தெரியும் அந்த வித்தியாசம் எப்படி இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் அந்த பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குங்க. டூ ஹவர்ஸ் ஆகிட்டு இப்போ பார்ப்போம் எப்படி ஒட்டுதா ஒட்டலையான்னு. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிட்டு, குயிக்காக ட்ரை ஆகிட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. நல்லா காஞ்சிருக்கிறது மாதிரி தான் தெரியுது. கையிலையும் அவ்வளோவா ஸ்டிக்கியாக இல்லை. நார்மல் ரஃப் ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்குது. அண்டு அவ்வளோவா கையில் அப்படி புரிஞ்சு வர்றது மாதிரியும் இல்லை. கால்லையும் அந்தளவுக்கு கையில் எப்படி ஃபீல் ஆச்சோ அதே மாதிரி தான் கால்லையும் ஃபீல் ஆகுது. கால்லையும் எதுவுமே ஒட்டலை. பெயிண்ட்டு கால்லையும் ஒரு மாதிரி ஸ்டிக்கியாலாம் இல்லை. கரெக்டாக சூப்பராக இருக்குது. ஃபைனலி ஒர்க் கம்ப்ளீட் ஆகிட்டு கஸ்டமர் கேட்டது மாதிரியும் 2 டேஸில் நாங்கள் எங்கள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பெயிண்ட்டும் அழகாக ட்ரை ஆகிட்டு காலில் ஒட்டி எதுவுமே வரலை. பேவர் பிளாக்கில் இருந்தும் உறிஞ்சி வரலை. கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி. அவங்க கேட்டது மாதிரி 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் இதே மாதிரி பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா பாப்புலர் ப்ராடக்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற புதிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும்.